வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி வந்து டேஸ்டியான ஒரு ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். தக்காளியில் ஊறுகாங்க. இந்த சீசனில் வந்து தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு மலிவாகவே கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தக்காளியை வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மாதம் 6 மாதம்னாலும் இந்த ஊறுகாய் வந்து அப்படியே இருக்குங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ 1 கிலோ தக்காளிங்க. தக்காளி இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிற மாதிரி தக்காளியாக வாங்கிக்கோங்க. குழ குழன்னு இல்லாமல் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு துணியை வச்சு ஈரமெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்படி குறுக்க கட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த கருப்பாக இருக்க பாருங்கள், அதை நீங்கள் இப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை அப்படியே நீள நீள வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேனாக்கா ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன் பாருங்கள். கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தக்காளியை மட்டும் கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. குழ குழன்னு இல்லாமல் நல்லா கலராகவும் இருக்கணும், நல்லா கல் மாதிரி கெட்டியமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் தாங்க நிறைய ஈரப்பதம் இருக்காது. இப்போது கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த தக்காளி எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுடுங்க. வேறு தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. இந்த தக்காளியை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு இதில் 1 கிலோ தக்காளிக்கு 1 கைப்பிடி கல் உப்புங்க. இந்த உப்பு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் கையில் ஒரு பிடி பிடிச்சி நீங்கள் அப்படி போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு அந்த நார் இதெல்லாம் எடுத்துட்டு அதையும் நல்லா பிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோ தாங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. போதும். இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு வற்றணுன்னு கட்டாயமே இல்லைங்க. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு குக் ஆகிடுச்சினாவே போதும். பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்குங்க. இப்போ கம்மியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தண்ணி வற்றுற அளவுக்கெல்லாம் நீங்கள் அடுப்பில் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு நல்லா குக் ஆகினாவே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், இந்த 1 கிலோ தக்காளிக்கு கரெக்டாக இதே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறட்டும், கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்ச பிறகு ரெண்டையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கிண்ணத்தில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கண்டிப்பாக நீங்கள் ஊறுகாய்க்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக போட்டுக்கோங்க. நீங்கள் கிடைக்காத பட்சத்துக்கு தூள் பெருங்காயமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக சின்னதாக பிச்சு போட்டு அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். எந்த ஊறுகாய்னாலும் கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ கடுகு, வெந்தயம், பெருங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வந்துக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுலேயுமே நம்ம வந்து ஈரம் இல்லாமல் தாங்க வச்சுக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரில் தக்காளி நம்ம வதக்கி வச்சது நல்லாவே ஆறிடுச்சு. அதையும் நம்ம வந்து நைஸாக நம்ம வந்து மேஷ் ஆகாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். சும்மா பல்ஸ் மோடில் போட்டு 2 சுற்று சுற்றுங்க, நைஸாகவே அரைஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நம்ம அந்த கடாயில் இருக்குங்க. இதையும் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்து வந்துட்டாச்சு. பாருங்கள், 100% நைஸாக நான் வந்து அரைக்கலைங்க. கொஞ்சம் வந்து 85% வரைக்கும் தான் அரைச்சிருக்கேன். இப்படி தான் அரைச்சிக்கணுங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பொடியாக வந்து அரைச்சும் எடுத்து வந்தாச்சு. இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம பெருங்காயம் வறுத்த அதே கடாயிலே எண்ணெய் இருக்குது பாருங்கள். இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 150 நல்லெண்ணெய் எடுத்து கடாயில் ஊற்றிட்டேங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் மட்டும் அதே பவுல்லையே அப்படியே வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுடுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா கடுகை வந்து பொரிய விட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு இப்போது தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அது எல்லாமே போட்டுடுங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி எதுவும் நீங்கள்
அப்படியே வாஷ் பண்ணி எல்லாம் ஊற்றாதீங்க. கரண்டியால் ஃபுல்லாக அதில் தள்ளி விட்டுடுங்க போதும். இப்போது கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். இப்போ இதில் மிளகாத்தூள் நான் தனி மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூனுங்க. ஃபுல்லாக இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாகவே சமதளமாக எடுக்காமல் ஃபுல்லாக அள்ளி போட்டிருக்கேங்க. 2.5 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. இந்த காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதையும் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் இருந்தானாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே 2 ஸ்பூன் விட்டு கிண்டி விட்டுட்டு இப்போ 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்க போகிறேன். கரண்டியில் ஈரம் எதுவும் இல்லாமல் நீங்கள் கையை நடுவில் கையை வாஷ் பண்ணிவிட்டு அந்த கரண்டியை தொட்டு எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த தண்ணியும் சொட்டு அதில் விழுந்துச்சுனாக்கா ஊறுகாய் கெட்டு போயிடுங்க. அதனால் நீங்கள் கவனமாக பண்ணுங்க. இப்போது தக்காளியை வேக வச்சோம் பாருங்கள். அதில் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், திக்காக இருக்குது. அதை இப்போ நான் அதில் ஊற்றிட்டேன். ஏன்னா நம்ம சால்ட்டெல்லாம் அதில் போட்டதுனால உப்புத்தன்மை இதில் கம்மியாகிடும். அதனால் கண்டிப்பாக இதில் ஊற்றிடணும். எப்படி ஊற்றினாலும் நம்ம இன்னும் வதக்க தான் போகிறோம். அதனால் ஊற்றி நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்ட்டு. தண்ணி ஈரப்பதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கம்மியாகிருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் விடணுங்க. இப்போ பாருங்கள் அந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே உங்களுக்கு அல்வா மாதிரி வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் பொடி செஞ்சு வச்சதை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு கிண்டி விடுங்க. வேறு எண்ணெய் எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஊற்றலைங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த 150 ml 2 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுட்டு பாக்கியை நான் யூஸ் பண்ணினது தான். நல்லா கிண்டி விட்டுடுங்க இப்படி. இப்போ அந்த 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் கடைசியாக ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இதை இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். எண்ணெய் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கும்? இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்குங்க. இதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு எண்ணெய் தேவையே படாதுங்க. இந்த அளவுக்கு வச்சா போதுங்க. கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஆற ஆற இன்னும் எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். அதனால் கரெக்டாக உங்களுக்கு இந்த அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. கோயில்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் பூண்டு சேர்க்காமல் நிறைய பேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு போக உங்களுக்கு கெட்டு போகவே போகாதுங்க. நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. நான் செஞ்சது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.